சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீர்வை தேடி நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் புதிதான பிரச்சனைகளே உருவாகிறது என்கிறது ஒரு தத்துவம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மலைவாழ் மக்கள் பேசுகிற, பழங்குடியின மக்கள் பேசுகிற 17 மொழிகள் முற்றிலுமாக அழிந்தொழிந்து வருகிறது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது மொழியியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள். இந்த முடிவுகளில் பழங்குடியின மக்கள் பேசுகிற மொழி தானே, அவங்க வேற குறைந்தபட்சமாக தமிழ் மாதிரி அல்லது மலையாள மாதிரியான பெரும்பான்மை மொழிகளை பேசுகிற போது அவர்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு பிரச்சனை இல்லை என்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்திருக்கிற மேற்கோள் காட்டியிருக்கிற மிக முக்கியமான விஷயம், ஒரு மொழியை பேசுகிற மக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அந்த மொழி வளர்கிறதா இல்லையா என்பதை நிர்ணயிக்க முடியாது என சொல்கிறார்கள். ஏறக்குறைய சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1 லட்சம் மக்கள் வரை பேசிக் கொண்டிருந்த மொழிகளில் சில ஆண்டுகளுக்குள்ளாக 10-20 பேராக அது சுருங்கி இருக்கிறது. அப்போது மொழிகளினுடைய காப்பாற்ற வேண்டிய தருணம் என்பது பேச்சு வழக்கில் மட்டுமல்ல, அது ஆட்சி மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கிற போது மட்டும்தான் ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் மொழியியலாளர்கள். அந்த வகையில் இந்த 17 பழங்குடியின மொழிகளைப் போலவே தமிழை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான பேச்சு வழக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் தமிழகத்தையும் தமிழ் தாண்டிய மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் கூட தமிழ் எந்த அளவிற்கு ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கிறது என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் குறித்த ஒரு பயம் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட அதை சீரமைப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாகவும் நாம் எதை பார்க்க வேண்டும், எது தீர்வாக அமையும் என்பது குறித்து இன்றைய தீர்வை தேடி நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக திராவிடர் இயக்க தமிழர் பேரவை சேர்ந்த பொதுச் செயலாளர் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தினுடைய மூத்த எழுத்தாளரும் முன்னணி பதிப்பாளருமான திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் மனுஷபுத்திரன் சார். கோவையிலிருந்து தமிழ் பேராசிரியர் திலீப் குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. வணக்கம் திலீப் குமார் சார். ஐயா, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு மொழி அழியாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமே அது மொழி பேசுற மக்கள்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எண்ணிக்கை என்பதெல்லாம் இங்க விஷயம். அதை நீங்க அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியமான விஷயம்னு பார்க்கிற போது தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக, இந்தியாவில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, சட்ட மொழியாக தமிழ்நாட்டில் இல்லை, ஆன்மீக மொழியாக இல்லை, கல்வி மொழியாக இல்லை, குறைந்தபட்சமாக வழக்கு மொழியில கூட தமிழ் முழுமையாக இல்லாத போது இது எப்படி இன்னும் சில தலைமுறைகளை கடக்கும் என எதிர்பார்க்கிறீர்கள்? என்னமா, அதாவது ஒரு மொழி எத்தனை லட்சம் அல்லது கோடி மக்களால் பேசப்படுகிறது என்பதை பொறுத்து மட்டுமே அந்த மொழியினுடைய நிலையான தன்மை, அதனுடைய வாழ்வு நிலைக்கும் என்று சொல்லிவிட முடியாது என்பது ஒரு விதத்தில் சரியானது தான் என்றாலும் முழுக்க எண்ணிக்கை பற்றி கவலை இல்லை என்று கூற முடியாது. ஒரு மொழியினுடைய நிலையான வாழ்வுக்கு அந்த மொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கையும் ஒரு காரணி. அதை தவிர்த்து அந்த மொழியினுடைய தொன்மையான இலக்கியங்கள், இலக்கணங்கள் மற்றும் அந்த மொழி எந்த அளவிற்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்கிற எல்லா கூறுகளையும் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் நீங்கள் அடிப்படையில் சொன்ன அந்த செய்திகளை நான் ஏற்கிறேன். ஒரு மொழி அது பேசப்படுகிற, அது தாய்மொழியாக இருக்கிற நாட்டில் ஆட்சி மொழியாக இல்லை, கல்வி மொழியாக இல்லை, சட்ட மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாகவும் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றுதான். இவை எல்லாவற்றையும் தாண்டி அந்த மொழி வழக்கு மொழியாகவும் இல்லாமல் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை என்று கூற வேண்டும். எனவே இதனை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த தகவல் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் தமிழ் அழிந்து போய்விடும் என்கிற ஒரு விதமான அச்சம் இப்போதைக்கு வரைக்கும் நமக்கு இல்லை. அப்படி இருக்க வேண்டியதில்லை. அப்படி மிக கூடுதலாக கருதுவது நம்மை நாமே அச்சுறுத்தி கொள்வது என்றும் எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு ஒற்றை கேள்வி. இதற்கு முன்பாகவே கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழுக்கு ஏதேனும் நேர்ந்து விடும் என்கிற அச்சம் காரணமாகவே நிறைய குழுக்கள் தமிழுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனா இப்ப அந்த போராட்டங்களை எல்லாம் நாம் திரும்பி பார்க்கிற போது என்னென்ன லட்சியங்களுக்காக, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டங்கள் நடைபெற்றதோ அந்த போராட்டங்களினுடைய இலக்குகளை அவை அடைந்திருக்கிறதா என்கிற இப்போ அதை மறுபரிசோதனை செய்கிற போது அது உண்மையிலேயே லாபத்தையும் சரியான தீர்வுகளும் தான் கொடுத்திருக்கிறதா அந்த போராட்டங்கள்? அதாவது தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சரியாக சொன்னால் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை 1901 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பாண்டித்துரை தேவர் அவர்களால் நடத்தப்பெற்ற 4ஆம் தமிழ் சங்கத்தில் ஒரு தீர்மானமாக முதலில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னாலும் கூட
பரிதிமார் கலைஞர் போன்றவர்கள் அதனை முன்மொழிந்தார்கள். ஆனாலும் அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் அந்த தீர்மானம் நிறைவேறி 1 நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த செம்மொழி என்கிற அறிவிப்பு வந்தது. தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழிலே தான் எல்லா விதமான பாடங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், நீதிமன்றங்களில் தமிழ் வேண்டும் என்னும் கோரிக்கைகள் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றன, இன்னமும் நிறைவேறவில்லை. ஆனால் இந்த போராட்டங்கள் எல்லாம் எந்த பயனும் அளிக்கவில்லை என்றும் சொல்லிவிட முடியாது. உரிய பயனை முழுமையாக தந்துவிடவில்லை என்பது சரிதான். ஆனால் இந்த போராட்டங்களினாலே தான் அந்த உணர்வும் ஓரளவுக்கான அதை நோக்கிய நகர்வுகளும் இருக்கின்றன. எனவே போராட்டங்கள் பயனில்லை என்று நாம் சரித்து போய்விட வேண்டியதில்லை. ஆனால் இன்னமும் நூற்றாண்டு கணக்கில் இப்படி அடிப்படையான போராட்டங்களை தொடர வேண்டியிருக்கிறது என்பது நமக்கு கொஞ்சம் நாணத்தை தருகிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஓகே, மனுஷபுத்திரன் சார், இப்போ அண்மையில் இந்த சிறிய மாநிலங்களை பிரிப்பது தொடர்பான பிரச்சனை வந்தபோது தான் ஒரு புள்ளி விவரம் கிடைச்சது. உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகளை எல்லாம் இந்தியாவினுடைய மாநிலங்களோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள். கேரளா என்பது கனடாவை ஒட்டி இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் என்பது பிரேசிலினுடைய மக்கள் தொகை ஒட்டி இருக்கிறது, குஜராத் என்பது இத்தாலியினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை நிலப்பரப்பிற்கு, தமிழ்நாடு என்பது தாய்லாந்திற்கு நிலப்பரப்பிற்கு மக்கள் தொகைக்கும் உரியது. ஒவ்வொரு தேசிய இனங்களாக தங்களது மொழிகளை நிலைநிறுத்திக்க வேண்டிய ஆட்கள்ல அப்படி மொழி குறித்த எந்த புரிதலுமே இல்லாம சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல தமிழ்ல பேசுகிற பேச்சு வழக்கே பெரும்பாலான வீடுகளில் நின்று போய் ஆங்கிலத்தில் ஏதோ மேலை நாடுகளில் பேசுகிற மாதிரியான சிச்சுவேஷனை நம்ம உருவாக்கிட்டு எப்படி நாம் தமிழ் வளரும் என நாம் பேச முடியும்? இல்லை, ஒரு மொழியினுடைய வீழ்ச்சி என்பது அது வெறுமனே ஒரு மொழியோட வீழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டினுடைய, அந்த மொழியை பேசுகிற ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சியாகவும் நான் பார்க்கிறேன். இங்கே தமிழ் மொழி அழிந்து விடுவோம் என்று இவ்வளவு பதற்றமடைகிறோம். மலையாளிகள் மலையாளம் அழிந்து விடுமோ என்று இவ்வளவு தூரம் பயப்படுவதில்லை, அல்லது வங்காளிகள் வங்க மொழிகள் அழிந்து விடுவோம் என்று இவ்வளவு பயப்படுவதில்லை. அப்படியானால் தமிழர்களுக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது? அவர்கள் தங்களுடைய சொந்த பண்பாட்டு மதிப்பீடுகள் மேல், வாழ்வியல் மதிப்பீடுகள் மேல் நம்பிக்கை இழந்து போய்விட்டார்களா என்கிற கேள்வியிலிருந்து தான் இதற்கான பதிலை தேட முடியும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக மொழி என்பது தனித்த விஷயம் அல்ல. ஒரு சமூகம் தன்னை ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு, வாழ்வியல் முறையோடு இனம் கண்டுகொள்கிறது என்பதனுடைய, அல்லது தனக்கான ஒரு அரசியலோடு இனம் கண்டுகொள்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் மொழி பற்றி என்பது. அது வெறுமனே ஒரு மொழியை வழிபடுகிற விஷயம் கிடையாது. ஆனால் நாம் நம்முடைய தனிப்பட்ட அரசியலை இழந்துவிட்டோம், வாழ்வியலை இழந்துவிட்டோம், பண்பாட்டு மரபை இழந்துவிட்டோம், வரலாற்றை இழந்துவிட்டோம். இப்போது நீங்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு வருவோம். உண்மையில் இந்த கேள்வி ஏன் இவ்வளவு சமீப காலங்களில் இவ்வளவு அதிகரித்திருக்கிறது? பொதுவாக இப்போ இந்தி திணிப்பு வந்தது, அது ஒரு அரசாங்க மொழியாக இந்தியை திணிக்கும் போது இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம், இந்தி இங்கே நுழையாமல் போனது, இப்படி சில சம்பவங்களை தவிர்த்து. ஆனால் இன்றைக்கு ஒரு பரந்துபட்ட கவலையாக இது எப்படி மாறுகிறது என்றால், தமிழ் பேசினால் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று ஒரு மூட நம்பிக்கை இந்த சமூகத்திற்குள் பரப்பப்பட்டிருக்கிறது. தமிழ் பேசுவது என்பது அநாகரிகமானது, வாழ்க்கைக்கு பயன்படாதது, வேலைக்கு போக பயன்படாதது என்றெல்லாம் இதை யார் பரப்பினார்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி என்றால் ஆங்கிலத்தில் படித்தவர்கள் எல்லாம் வேலைக்கு போனார்களா? பொருளாதார ரீதியாக மேம்பட்டார்களா? அப்படி என்றால் நம்முடைய ஒரு புதிய உலக பொருளாதார சூழலில் நாம் எந்த கேள்வி கேட்பாடுமற்று நாம் சில விஷயங்களை நம்ப ஆரம்பித்து விட்டோம். நமது குழந்தைகள் ஆங்கிலத்திலேயே படித்தால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போய் விடுவார்கள், பணம் சம்பாதித்து விடுவார்கள். இரண்டாவதாக, நாம் வாழ்க்கையில் போட்டி போடுவதற்கு ஆங்கிலம் இருந்தால் தான் முடியும், அந்த ஒரு கருவியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து விடலாம் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து நம்முடைய கல்வி சூழலின் வழியாகவும் வேலைவாய்ப்பு சூழலின் வழியாகவும் நம்ப வைக்கப்பட்டதன் விளைவாக புதிதாக கல்வி பெறுகிற சமூகங்கள், அதாவது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பல சமூகங்களில் முதல் தலைமுறை படைப்பாளிகள் உருவாகி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும் என்றால் ஆங்கிலம்தான் தங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது உண்மையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாயை. இந்த மாயையிலிருந்து தான் எல்லோருமே தமிழை தவிர்ப்பது அல்லது தமிழால் தனக்கு உபயோகம் இல்லை என்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மனநிலையை நாம் மாற்றாமல், உடைக்காமல், அல்லது இது எவ்வளவு கற்பனையான விஷயம் என்பதை நாம் மக்களுக்கு புரிய வைக்காமல் இந்த தமிழுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை நாம் தடுத்து நிறுத்த முடியுமா என்று தெரியவில்லை. தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து தமிழ் பேராசிரியர் திலீப் குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திலீப் குமார் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது வரைக்குமே சரி, கடந்த 20-30 ஆண்டுகள்ல தமிழ் திரைப்படங்கள்ல தமிழ் பேராசிரியர்கள் தான் மிகப்பெரிய அளவிலான நகைச்சுவை நாயகர்கள். அந்த வகுப்பறைகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு நகைச்சுவைக்கும் கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரங்களாக உருவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே பல மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் தான் கதாநாயகர்களாகவே, உண்மையான
கதாநாயகர்களே தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்றைய வகுப்பறைகள்ல தமிழாசிரியர்களுடைய மதிப்பு எப்படி இருக்கிறது? குறைந்தபட்சமாக மதிப்பெண்களை பெறுவதற்காகவாவது தமிழ் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதா? தொடர்ந்து திரைப்படத்தில் மொழி ஆசிரியர்களை ஒரு கோமாளித்தனமான ஒரு செயல்பாடுகளை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி யாரும் இல்லை. ஆனால் மொழி ஆசிரியனுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை தான் கட்டாயமாக இருக்குது. இப்போ ஊடகத்துறையில் என்னுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாணவர்கள் முழுக்க ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க அவங்க என் மேலே மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. மொழியாசிரியர் என்பவன் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட அப்டேட் பண்ணிக்கிட்டு முழுச வாங்கிட்டு வந்தாக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்தி என்னவோ அதை மாணவன்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு ஆசிரியன் தன்னை வளர்த்து கொண்டா கட்டாயமாக மொழி ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் பெரிய இடைவெளியே கிடையாது. அந்த மனநிலை நமக்குள்ளே வேணும். அப்படியான ஒரு வேறுபாடெல்லாம் இருப்பதாக எனக்கு தெரியல. நான் ஒரு 17 ஆண்டுகளாக மொழித்துறையில் இருக்கிறேன். மாணவரோட நான் நெருக்கமான உறவோடு இருக்கிறேன். அப்படி இன்னும் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் அவங்கள ஒன்றும் செயல்படவே இல்லை. இன்னொன்று மொழியை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. ஓராண்டு மட்டும்தான் மொழி இருக்குது இங்கே. அப்படி இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புக்கான மொழி அல்லது ஆங்கிலம் படித்தா மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படியான ஒரு மாயையை திட்டமிட்டு வேறு ஒரு செயல்பாட்டுக்குள்ளே பரப்புறது மூலம் தான் எனக்கு தோணுது. அதுவும் குறிப்பாக இந்த வணிகமயமான கல்வி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது. நம்ம அதை பற்றி கூட கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு செயல்பாடில் இருக்கிறோம். அதனால் இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு முழுக்க மொழியாசிரியர் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. அதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நிறைய இப்போ திரைப்படத்துறையில் ஊடகத்துறையில் சாதிச்சு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது எனக்கு மொழியாசிரியர் தான் எனக்கு ஒரு பெரிய கருதுகோளாக இருந்திருக்கிறாரு, என்னை ஊக்கப்படுத்தியிருக்கிறார், என்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறாரு. அங்கே அந்த செயல்பாட்டை எல்லாரும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் மொழியாசிரியனுக்கும் மாணவனுக்கும் இருக்கிற உறவு என்பது சரியான உறவு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திரைப்படத்தில் வேண்டுமானால் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேராசிரியர் இருக்காங்கன்னா யார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கிறது அதான் ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. அதற்கு மேலே தொடர்ந்து பேசலாம். சுபு சார், இப்போ நம்ம இவர் மனுஷபுத்திரன் சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேச்சு வழக்கில் இது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதிகபட்சமாக இப்போ வரைக்குமே ஒரு 5-6 ஆங்கில சொற்களை நான் பயன்படுத்திட்டேன். நம்முடைய பேச்சு வழக்கில் ஆங்கில பயன்பாடோ அல்லது மற்ற மொழிகளோட பயன்பாடோ தவிர்க்க முடியாதாக மாறி போயிடுச்சு. இப்போ நம்ம நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படின்னா நீ ஒழுங்காக பேசுறியாங்கிற கேள்வி மட்டுமே முன்வைக்கப்படுகிறது. ஆனால் ஒரு எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு பார்வை இங்கே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்காலம் தமிழுக்கு அபாயமான ஒரு சூழல்ல இல்லைனாலும் கூட நான் தமிழ்ல படிக்கிறனால எனக்கு என்ன பயன் ஒரு கேட்கிற கேள்விக்கு இப்போது வரைக்கும் நான் பதில் சொல்லவே முடியல. எனக்கான மிகப்பெரிய ஆதகம் தமிழ் குறித்து அதிகம் பேசுகிற, தமிழ் குறித்து அதிகம் சிந்திக்கிற, தமிழ் குறித்து அதிகம் எழுதுகிற பல படைப்பாளிகளுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. உண்மைதான். நான் மிக அண்மையில் நானே அதை பற்றி பேசினேன். அதாவது பல நேரங்களில் நம்முடைய விருப்பமும் நடைமுறையும் வேறு வேறாக இருக்கிறது. தமிழ் வழி கல்வியை விரும்புகிற, தமிழ் வழி கல்விதான் சரியானது, அறிவியல் பூர்வமானது என்று சொல்லுகிற அறிஞர்கள் வீடுகளிலேயே பிள்ளைகள் ஆங்கில மொழியிலே ஆங்கில வழி கல்வியை பயில்கிறார்கள். தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் தான் நம்முடைய உடம்புக்கும் நம்முடைய இந்த நிலம் சார்ந்த தன்மைக்கும் ஏற்றது என்று நாம் கருதினாலும் கூட ஆங்கில மருத்துவத்தை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? இதனை நான் போலித்தனமான ஒன்று என்று சொல்லவில்லை. மனத்தளவில் அதனை ஏற்றுக்கொண்டு சொன்னாலும் கூட நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள் இதற்கு தடையாக இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நண்பர் மனுஷபுத்திரன் சொல்லுகிற போது இந்த மொழி என்பது ஒரு பண்பாட்டு விழுமியங்களோடு மிக நெருக்கமான தொடர்புடையது என்று சொன்னார். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ் வழி கல்விதான் அறிவியல் அடிப்படையிலேயே சரியானது என்றாலும் கூட எங்கே சிக்கல் வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொடக்கத்தில் இருக்கிற தொடக்க நிலை கல்வியெல்லாம் தமிழாக வைத்துவிட்டு மேலே போகிற போது ஆங்கில வழி கல்விதான் என்று சொன்னால் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியிலே பயின்ற மாணவர்கள் பின்னால் மிகவும் பல்வேறு விதமான இக்கட்டான நிலைக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நாம் மறுக்கக்கூடாது. இப்படி தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பொறியியல், மருத்துவம், மேற்படிப்பு இவைகளையெல்லாம் தமிழ் வழி கல்வியிலே கொண்டு வந்துவிட்டு தமிழில் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் உடனடியாக இடம் கிடைக்கும் என்றால் இயல்பாகவே மாணவர்கள் தமிழ் வழி கல்விக்கு தொடக்க நிலைக்கு வருவார்கள். நாம் மேலே இருக்கிற ஹையர் ஸ்டடீஸ் என்று சொல்லுகிற மேற்பட்ட படிப்பு, மேல்நிலை கல்வி எல்லாவற்றையும் இன்னமும் மிக பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் தான் வைத்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த கல்வியை தொடக்க நிலையில் தமிழ், வளர்ந்த பிறகு பிற மொழி என்பதை முதலில் மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு கல்விக்கான பயன்பாடு என்ன? அறிவை நோக்கியது கல்வி என்பது ஒரு புறம் இருக்க, ஒரு தொழிலை நோக்கியதாகவும்
வாழ்க்கை நடைமுறையை ஒட்டியதாகவும் இருக்கிறது என்பதும் ஒரு யதார்த்தமான உண்மை. அப்படியானால் தமிழ் படித்தவர்களுக்கு இதில் ரெண்டு இருக்கிறது. தமிழ் படித்தவர்கள், தமிழ் வழியில் படித்தவர்கள், இப்படி ரெண்டு செய்திகள் இருக்கின்றன. தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் என்னென்ன விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் படித்தவர்களுக்கு போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் பெருகி இருக்கிற கட்டத்தில் தமிழ் படிக்கிறவர்களுக்கு, சரியாக தமிழ் பேசுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கின்றன. எனவே இப்படி வேலை வாய்ப்புகள் என்பதை எதிர்பார்ப்பதும் தவறான ஒன்றில்லை. கல்வி என்பது அறிவுக்காக மட்டுமே என்று நிறுத்திவிட முடியாது. வாழ்க்கை நடைமுறையில் அது தொழிலுக்காகவும் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் கவனத்தில் கொண்டுதான், வெறுமனே நீ தமிழ் படி என்று மட்டும் சொன்னால் எதிர்கால தலைமுறை அதற்கு இணங்க மாட்டார்கள். தமிழ் படிப்பதால் இத்தனை பயன்பாடுகள் உண்டு என்பதையும் மெய்ப்பிக்க வேண்டிய, அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நல்க வேண்டிய தேவையும் நடைமுறையில் இருக்கிறது. அதனை நாம் ஏற்க வேண்டும். சுபையை தொடர்ந்து பேசலாம். இப்போது தமிழ் என்பதை ஒரு எதிர்காலத்திற்கான கருவியாக, ஒரு தொழிலுக்கான முதலீடாக, ஒரு லாபத்திற்கான அடிகோலாக பயன்படுத்துவது என்பது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, 2000 ஆண்டுகளாக இருந்து வந்த மொழியினுடைய ஆளுமையையும் பெருமையையும் குறைந்தபட்சமாக எத்தனை மாணவர்கள் இந்த தலைமுறை அறிந்து வைத்திருக்கிறது என்கிற தகவலையும், அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தமிழ் குறித்த சிறப்புணர்வை இன்றைய தலைமுறைக்கு கொடுப்பதற்கு முந்தைய தலைமுறை தவறு இருக்கிறதா என்பது குறித்தும் பேசலாம். ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது ஐநா சபையினுடைய மொழியியல் ஆய்வு நிறுவனம். தொடர்ந்து பேசலாம் தீர்வை தேடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தீர்வை தேடி தொடர்கிறது. தமிழால் என்ன முடியும், தமிழனால் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து இன்றைய தீர்வை தேடி நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். மனுஷபுத்திரன் சார், இப்போ நம்ம சுபவி சொன்ன மாதிரி இந்த நடைமுறையில் நிறைய பிரச்சனைகளை நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெற்றோர்கள் மீது நாம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? எல்கேஜியில் போய் சேர்த்த அந்த பையன் எம்பிபிஎஸ்ல சேர்ற வரைக்கும் அந்த பையனை முழுக்க எதிர்கால நலன் சார்ந்து சிந்திக்க வைக்கிற சூழல்ல நீ தமிழ்ல படின்னு போய் சொல்கிற ஒரு ஆளை ஏமாளியாகவும் மடப்பயலாகவுமே பார்க்கிற சமூகம். ஒரு தமிழாசிரியர் போய் இந்த மாதிரி ஒரு மாணவனை சேர்க்க சொல்கிற போது அந்த தமிழாசிரியரை அந்த பெற்றோர் மிகப்பெரிய அளவில் இதே வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அவர் ரொம்ப ரொம்ப மனமுடைந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அப்போ இந்த பெற்றோர்களுடைய இந்த மனநிலையை நீங்க எத்தனை ஊடகங்கள் நின்று பேசினாலும் எப்படி மாற்ற முடியும்? இல்லை, சுபையா ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த விஷயத்தை. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் முன்னாடி ஒரு இது என்ன வந்ததுன்னா, ஏன் தமிழாசிரியர்களை கேலிப்பொருளாக பார்க்கிறார்கள் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு திரும்ப சொல்லப்படுற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் கற்பிக்கக்கூடியவர்கள் பழமையானவர்கள், பழமைவாதிகள், காலத்திற்கு ஒவ்வாதவர்கள் என்கிற ஒரு செய்தியை தான் அதற்குள் திரும்ப சொல்வதை பார்த்திருக்கிறோம். இது உண்மையில் தமிழாசிரியர்களை பற்றி மட்டுமல்ல, தமிழை பற்றியுமே அப்படித்தான் ஒரு சமூகம் நினைக்கிறது. தமிழ் ரொம்ப பழசாயிருச்சு, அது காலத்துக்கு ஒவ்வாததாக மாறிவிட்டது என்று. இது எப்படி என்றால், நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன், முதல் தலைமுறை படிப்பாளிகளாக வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் கூட இந்த கிரைசிஸ், அவர்களுக்கு இந்த நெருக்கடி என்பது மிக பெரிதாக மாறிவிட்டது. இந்த படிப்பினால் என்ன பயன் என்று. ஆக நாம் தமிழ் பற்றை உருவாக்குவதல்ல பிரச்சனை, மாறாக தமிழை ஒரு செயல்படும் மொழியாக எப்படி மாற்றுவது, அல்லது சமூகத்தில் இயங்கக்கூடிய ஒரு மொழியாக எப்படி மாற்றுவது என்பதுதான் பிரச்சனை. பொறியியலையோ மருத்துவத்தையோ படிப்பதற்கு ஆங்கிலம் தேவையில்லை, அறிவுதான் தேவை. அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் தொடர்பு மொழியாக இன்றைக்கு நம்முடைய வாய்ப்புகள் தமிழ்நாட்டை தாண்டி உலகளவையாக மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழுடன் ஆங்கிலத்தையும் ஒரு மொழிப்பாடமாக செம்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கும் அவர்கள் பயிற்று மொழியாக அவர்கள் ஆங்கிலத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது வேறு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால், பொறியியலையோ மருத்துவத்தையோ வேறு தொழிற்பாடங்களையோ படிக்கக்கூடியவர்கள் தாய்மொழியில் அந்த பாடங்கள் இருந்தால் அந்த பாடங்களை அவர்களை இன்னும் நன்றாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இது நம்முடைய கிராமப்புற பின்தங்கிய மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் வேலை வாய்ப்பு என்று வரும்போது ஆங்கிலம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நடைமுறையில் நீங்கள் பாருங்கள்,
கல்லூரியில் கூட ஆங்கில வழியில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம் பேச முடியாமல் தடுமாறுவதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். அப்படி என்றால் இங்கே ஆங்கில வழி படிப்பு என்பதே ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கிறது. மேல்தட்டு மக்கள், நகர்ப்புற மக்கள் இவர்கள் ஆங்கிலம் பேசுவது போல நம்முடைய மற்ற ஒரு சிறு நகரங்களில் இருந்தோ கிராமங்களில் இருந்தோ வரக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலத்தை அவ்வளவு சரளமாக புழங்க முடியவில்லை. அவர்கள் ஆங்கில வழியில் படித்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மொழியை நாம் ஒழுங்காக தமிழையும் சரி ஆங்கிலத்தையும் சரி கற்றுக் கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஆங்கிலத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறோம். தமிழ் எழுதும் முறை, தமிழ் என்பது இன்றைக்கு எவ்வளவு க்ஷீணித்து போய் வருகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறேன். பல சமயங்களில் பல நல்ல சொற்கள் அழிந்து வருகின்றன. நடைமுறையில் ஒரு கருத்தை ஆழமாக சொல்லக்கூடிய பழக்கம் என்பது இன்றைக்கு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களிடமே பார்க்கிறேன். அவர்களிடம் எவ்வளவு ஒரு பலவீனமான சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்று. நடைமுறையில் இது இன்னும் மோசம். ஆக தமிழை அவர்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற விதமே, தமிழ் படிக்கிறவர்கள் கூட மிக பலவீனமான முறையில் இருக்கிறது. ஆங்கிலத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். நிறைய பேருடைய ஆங்கிலம் என்பது மிக மிக அது ஒரு மொழி என்றே கருத முடியாத அளவிற்கு அவர்கள் ஆங்கிலத்தை பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே நம்முடைய கல்வி சூழலில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி வியாபாரத்தில் ஆங்கிலம் என்பது ஏதோ இந்த குதிரைக்கு புல்லை காட்டுவது போன்ற ஒரு விஷயமாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர நமக்கு உபயோகப்படக்கூடிய மொழிக்கல்வி என்பது இங்கு தமிழிலும் கிடைக்கவில்லை, ஆங்கிலத்திலும் கிடைக்கவில்லை. அதனால் நாம் தமிழுக்கு முதல்ல ஐயா சொன்ன மாதிரி தமிழில் படித்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். அதை ஒரு கட்டாயமாக மாற்ற வேண்டும். அதே சமயம் ஒருவர் தமிழிலேயே படிப்பதால் அவருடைய எந்த வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு விடாது என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கும் வேளையில் ஆங்கிலத்தை மிகச் செப்பமான முறையில் பள்ளிக்கல்வியில் தொடங்கி இறுதி வரைக்கும் நாம் ஒரு மொழிப்பாடமாக மட்டும், பயிற்று மொழியாக அல்ல, கற்பிக்க வேண்டும். இதை செய்தால் இந்த பிரச்சனையினுடைய பெரும்பகுதியை நாம் சரி செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். இன்றைய நம்முடைய தேர்வு தேட நிகழ்ச்சியினுடைய தலைப்பின் ஒரு அங்கமான சட்டத்துறையில் தமிழ் என்பது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கிறது என்பது குறித்தும், குறைந்தபட்சமாக நீதிமன்றங்களில் வழக்குகளை தமிழில் நடத்துகிற வழக்கறிஞர்கள் சந்திக்கிற சவால்கள் குறித்தும், அப்படி பேச முற்படுகிற போது நீதிபதிகள் அப்படி இதை ஏற்க மாட்டோம் என சொன்ன சம்பவங்களும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து நடந்த வண்ணமே உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலோடு காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் பிரசாத். சொல்லுங்க பிரசாத், குறைந்தபட்சமாக நீதிமன்றத்தில் தமிழ் என்பது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கிறது? அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக நெல்சன், தமிழ் மொழியில் படித்து தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய சொந்த நாட்டில் வழக்காட முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழ் மொழி தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நீங்கள் ஒரு முறை நீதிமன்றத்தில் தமிழில் வாதாட போய் நீதிமன்றத்தில் நீதிபதி உங்களை புறக்கணித்த ஒரு சூழலும் இருந்தது. தமிழ் மொழியில் வாதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்தெந்த வகைகளில் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தமிழ்? 1956 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் துறை வாரியாக அரசு போடுகின்ற ஒவ்வொரு உத்தரவின் அடிப்படையில் அந்த தேதியிலிருந்து அந்த துறையில் தமிழ் நடைமுறைப்படுத்தப்படும்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கோயிலில் தமிழ் அர்ச்சனை பண்ணலான்னு ஒரு உத்தரவு, கையெழுத்து தமிழில் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு, அப்புறம் கடையிலலாம் தமிழில் பலகை வைக்கணும்னு சொல்லி போட்ட உத்தரவு. அது பிறகு நீதிமன்றத்தில் அந்த ஆட்சி மொழி சட்டத்திலே நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் தீர்ப்பு எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை தவிர இந்த விஷயங்களே இன்னும் நடைமுறைக்கு வரல. தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரல. தமிழை மையமாக வைத்து தான் இதுவரைக்கும் 1956க்கு பிறகு வந்த ஆட்சிகள் அனைத்தும் தமிழகத்தை ஆண்டிருக்கு. உயர்நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் தமிழகத்தில் உயர்நீதிமன்றத்து மொழியாக தமிழை கொண்டு வரணும்னு 2006 தமிழக சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி மைய அரசுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த சட்டத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சு அவருடைய கையொப்பம் இட்டு கையொப்பத்தை வாங்கி அனுப்பி வைக்க வேண்டிய மத்திய அரசு அப்போதைய பல கட்சிகளால் கூட்டணியில் இருந்த மத்திய அரசு அந்த சட்டத்தில் கையெழுத்து வாங்காமலேயே திருப்பி அனுப்பிச்சிடுச்சு. அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திரும்பவும் மீள் நீங்கள் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி அதை அனுப்பி வச்சாங்க. அதை இந்த ஜனவரி மாதம் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு மத்திய அரசு திரும்பவும் அதை அந்த சட்டத்தை நாங்கள் கையெழுத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து திரும்ப அனுப்பி வச்சுட்டாங்க. ஆக தமிழ் என்பது அனைத்து துறைகளிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மோசமான சூழல் இங்கே நிலவுது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கமான்னு ஒவ்வொரு தமிழரும் நினச்சி பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அது ஒரு நாட்டு மொழிங்கிறது மாதிரி மாறி போய் இப்போ ஒரு வீட்டு மொழிங்கிற அளவுக்கு அது சுருங்கி இருக்குது.
தமிழ் தகவல்களுக்கு நன்றி. தமிழ் மொழி அப்படிங்கிறது ஏட்டளவில் மட்டுமா இருக்குது, அது செயலளவிலையும் நம்மளே அதை ஃபாலோ பண்ணக்கூடிய முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர் சொன்ன தகவல். ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க நாளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு சட்டத்துறை சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கேட்கலாம், தமிழ் மொழி எந்தெந்த வகையெல்லாம் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வழக்கு மொழியாக போகிறோம் அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் நம்ம போய் வேறு மொழிகளை வாதாடணும்னா அது சாத்தியமே கிடையாது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த நிலவிட்டு இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னா இப்போ வர இளைஞர்களும் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களும் எல்லாருமே இதை பற்றின ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழுந்து நீங்கள் பேச தான் எல்லாமே மாறும். பேசினா எல்லாமே ஆட்சி மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், பேசி நம்ம கருத்துக்களை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், அதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து இதை இன்னும் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அதே போல் நம்ம எப்போவுமே வேறு மொழியில் பேசுகிறதுக்கும் நம்ம தாய்மொழியில் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் அது ஒரு அழகும் நயமும் அது இன்னமும் கூடும். நம்ம இன்னும் நிறைய பேசலாம் அந்த மாதிரி. அதனால் வழக்கு மொழியாக அது கொண்டு வர்றது இன்னும் நல்லாயிருக்கும். அது இப்போ மதுரையில் இருக்கிற ஒரு நீதியரசர் அதை ஆதரித்த மாதிரி இந்த நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கோர்ட்லேயும் வந்து இதை ஆதரித்து வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏட்டளவில் மட்டும்தான் தமிழ் கல்வி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது சட்டத்துறையிலையும் மிகப்பெரிய அளவில் தமிழ் மொழி வந்து மிகப்பெரிய அளவில் புறந்தள்ளப்படுது, பின்னுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் இந்த வழக்கறிஞரும் சட்டக்கல்லூரி மாணவி சொன்ன விஷயத்தையும் பார்க்க முடிஞ்சது. இது மட்டுமல்லாமல் தமிழ் மொழி அப்படிங்கிறது சட்டத்துறையை தாண்டி அப்டேட் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கணினியிலையும் வந்து தமிழ் மொழி வந்து மிகப்பெரிய அளவில் மெருகேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் காலையிலேருந்து ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்ன விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவங்க வந்து சொன்ன ஒரு கருத்து, தமிழ் மொழி கணினி அளவிலையும் வந்து மெருகேற்றப்பட வேண்டும். அனைத்து ஊர்களிலும் அனைத்து மக்களுக்கும் இது வந்து தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏட்டளவிலும் இல்லாமல் சொல்லாடக்கூடிய வகையில் வீடுகளிலும் சரி வீடுகளிலும் சரி அது பேச்சு வழக்கில் அழிந்து வரக்கூடிய ஒரு மொழியாக இது கருதாமல் நம்ம தான் வந்து நம்முடைய தாய்மொழியை வந்து மெருகேற்றதுக்கான ஒரு வளர்ச்சியை நம்மிடத்திலிருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிறது சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. நெல்சன், நன்றி பிரசாத். சட்டம் தொடர்பான நீதிமன்றங்களில் தமிழ் தொடர்பான உங்கள் கருத்துக்களுக்கும் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட மாணவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. தீர்வை தேடும் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தீர்வு தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழுக்கு எதிர்காலம் இல்லையா என்பது குறித்த தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா சுபவிவர்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்போ நம்ம பிரசாத் அவர்கள் பேசுகிற போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் இக்பால் அவர்கள் இருந்த போது நீங்க தமிழிலும் வந்து உங்க வழக்குகளை வாதாடலாம் அப்படிங்கிறார். எனக்கு ஒரு மாநிலத்தின் என்னுடைய தாய்மொழியில நீதித்துறையில் தமிழிலும் வாதாடலாம், கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும், பள்ளிக்கூடங்களில் நீங்கள் தமிழ் வழி கல்வியிலும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சரை கூட தமிழிலும் எப்போதாவது நீங்கள் பேட்டியே கிடைக்கிறது. எல்லாவற்றையுமே உரிமையாக கேட்கிறது இல்லாமல் வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற இந்த நடைமுறை எப்படி ஒரு நல்ல மொழிக்கான எதிர்காலத்தை உருவாக்கும்? நீங்கள் குறிப்பிட்ட இந்த செய்திகளெல்லாம் விட நெல்சன், ரொம்பவும் வேதனையான இன்னொரு செய்தி இப்போ நாம் பார்த்தோம். தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஒரு ஆணை வெளிவந்தது என்று. தமிழர்கள் தமிழில் கையெழுத்து போட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு ஆணை வெளியிட வேண்டிய தேவை எவ்வளவு பெரிய அவமானம் என்று நாம் கருத வேண்டும். எனவே இதில் வெறும் அரசு என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதில் பல முனைகளிலும் நாம் இதில் கவனத்தோடு பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஒரு முனையில் அரசு இருக்கிறது, இன்னொரு முனையில் மக்கள் இருக்கிறார்கள், இன்னொரு முனையில் ஊடகங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று பேருக்குமே அதில் சம பங்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மக்களும் அந்த இயல்பான அந்த உணர்வோடு வர வேண்டும். இன்றைக்கு கணிப்பொறியிலே தமிழ் அவ்வளவு மெருகூட்டப்படவில்லை என்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெரும்பாலும் கணிப்பொறியில் இன்றைக்கு தமிழ் நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். என்னை காட்டிலும் கூடுதலாக கணிப்பொறியில் இருக்கிற நண்பர் மனுஷபுத்திரன் போன்றவர்கள் அது பற்றிய கூடுதல் செய்திகளை இன்னமும் சொல்லலாம். ஆனால் தொழில் வணிகத்துறையிலேயும் அறிவியல் தளத்திலேயும் நாம் மொழியை வளர்த்து உலகெங்கும் கொண்டு போகாத வரைக்கும் அது ஏதோ ஒரு பழைய இலக்கியம் பேசுகிற மொழியாக ஒரு பாவனை செய்யப்படுகிறது. அது அன்று தமிழுக்கு வெறும் இலக்கியம் மட்டும்தான் தமிழிலே இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தமிழை அறிந்திருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். பல்வேறு துறை சார்ந்த செய்திகளும் தமிழிலே இருக்கின்றன. ஆனால் தமிழிலே ஏட்டிலே இருந்து பயனில்லை. அவையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு செய்தி. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் இருக்கிற தொன்மையான மொழிகளில்
இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி என்று நாம் மிக உரத்து சொல்லலாம். அது தமிழ் மட்டும்தான். பொதுவாக சொல்லப்படுகிற மொழியியல் ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிற செய்தி, மேலை நாட்டு மொழிகளிலே கிரேக்கம், ஹீப்ரு, லத்தீன் 3 மொழிகளும், கீழே நாட்டு மொழிகளிலே தமிழ், சமஸ்கிருதம், சீனம் 3 மொழிகளும் 6 மொழிகள் தொன்மையானவை என்று சொல்லப்படுகின்றன. இதில் மேலை நாட்டு மொழிகள் 3ம் அழிந்து ஹீப்ரு மட்டும் மறுபடியும் இட்டிஷ் என்கிற பெயரில் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சமஸ்கிருதம் எப்போதும் ஒரு புரோகித மொழியாகத்தான் இருந்திருக்கிறது. அது மக்கள் மொழி இல்லை. சீனம் கூட நாம் கருதுவது போல சீனம் ஒரே மொழி இல்லை என்பதை நான் ஹாங்காங் போயிருந்த போது அறிந்தேன். 6 விதமான மொழிகள் அங்கே இருக்கின்றன. ஹாங்காங்கில் பேசப்படுகிற சீன மொழி ஷாங்காயில் புரியவில்லை, ஷாங்காயில் பேசப்படுகிற சீனம் பீக்கிங்கில் புரியவில்லை. அதாவது இது நெல்லை தமிழ், சென்னை தமிழ், திருச்சி தமிழ் மாதிரியான அந்த ஒலிப்பு முறையின் வேறுபாடு கூட அல்ல. எழுத்து முறையிலிருந்து எல்லாவற்றிலும் வேறுபட்டு நிற்பதை நான் அங்கே பார்த்தேன். ஆகையினாலே தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அலைகளையோ கடந்து இன்னமும் நிற்கிறது. ஆனால் இந்த பழம்பெருமையை மட்டுமே நாம் பேசிக்கொண்டிருந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு மக்களுக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். நீங்கள் அறிவியல் படிப்பதற்கு ஆங்கிலம் வேண்டும் என்று கருதுகிற ஒரு விதமான மூட நம்பிக்கை இருக்கிறது. அறிவியல் அறிவு சார்ந்ததே தவிர அது எந்த மொழியில் கற்கிறோம் என்கிற மொழி சார்ந்ததல்ல. எந்த மொழியில் வேண்டுமானாலும் நாம் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கலாம், அறிவியல் செய்திகளை வெளியிடலாம். எனவே தமிழிலும் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை கூட நாம் கொண்டு வர முடியும். ஆகையினாலே இப்படியெல்லாம் பல மூட நம்பிக்கைகள் நம் நாட்டிலே இருக்கின்றன. ஒன்றை மட்டும் நான் ஏற்கிறேன், ஆங்கிலமே முழுமையாக வேண்டாம், தமிழ் மட்டும் போதும் என்று சொல்லுகிற நிலைக்கு இன்னமும் கூட நாம் வந்துவிடவில்லை. ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமாக மிகச் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இப்போதும் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தை பாடமாக கற்பதும் ஆங்கிலம் மூலமாகவே அனைத்தையும் கற்கிற அடிமைத்தனத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். எதுவரைக்கும் விடுபட வேண்டும் என்றால் மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி வரைக்கும் முதல்ல அதிலிருந்து விடுபட வேண்டும். பிறகு தொடக்க நிலையில் தானாக அது சரியா. சுபி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து தமிழ் பேராசிரியர் திலீப்குமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி. திலீப்குமார் சார், இந்த பிரச்சனையை நாம் எதிர்கொள்கிற போது தமிழுக்காக நிறைய கலை சொற்களை கொண்ட புதிய புதிய அகராதிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. குறைந்தபட்சமாக நாம் பயன்படுத்துகிற டிவியில இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, மொபைல்ல இருந்து, வைஃபை மோடம்ல இருந்து எல்லா பொருட்களுக்கும் தமிழ்ல புதிய கலை சொற்களை உருவாக்குனாங்க. இந்த நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் தவிர்த்து சுபவி அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல வணிகம், தொழில்துறையிலோ அறிவியல் துறையிலோ பயன்படுத்தப்படுகிற எல்லா பிரேசஸ்க்கும், எல்லா சொற்றொடர்களுக்கும் அதற்கேற்ற மாதிரியான தமிழ் வார்த்தைகளை உருவாக்குகிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா, அல்லது அது குறித்த தகவல்களை சொல்லுங்களேன். ஒரு சொல், ஒரு பொருள் உருவான பிறகு அதற்கான கலைச்சொல் உருவாக்குற வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கலைச்சொல்லை நம்ம எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துறோங்கிறதுல தான் நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் தேநீர்னு கேட்கும் பொழுது அது ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைங்கிற மாதிரி ஆயிடுது. இன்னொன்று பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், அம்மா அப்பாங்கிற சொல்லி இன்னொரு காலகட்டத்தில் கெட்ட வார்த்தை ஆயிருமோங்கிற மாதிரி கூட அச்சம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முடிந்தவரை சுபவி ஐயா சொன்னது போல், மனுஷபுத்திரன் சொன்னது போல் முழுக்க அரசாங்கம் மட்டுமே இந்த சமூக மாறுதலை கொண்டு வர முடியாது. மக்களுடைய பங்களிப்பும் இருக்குது. ஒரு புதிய கலைச்சொல்லை உருவாக்கும் பொழுது அந்த கலைச்சொல்லை தொடர்ந்து நீங்கள் பயன்பாடுகளை கொண்டு வரும்போது அது ஊடகத்தினுடைய பங்களிப்பு முக்கியமான விஷயம். ஊடகம் இந்த செயலை நீங்கள் நிறையா மக்கள் மத்தியில் கொண்டு போகும் பொழுது, ஏன்னா ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொள்வதை விட பார்த்து ஈஸியாக என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஊடகத்தினுடைய பங்களிப்பு முக்கியமானது. அந்த ஊடகமும் சில கலைச்சொற்களை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் பொழுது மிக எளிதாக மாணவர்கள்ட்ட, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். முழுக்க அரசாங்கத்தை நம்ம நம்பி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு செல்லணும். இன்னொன்று, மொழியையும் மற்ற விஷயங்களையும் வழிபாட்டுக்கு இல்லாமல் அதை வாழ்வதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம்னாக்க கட்டாயமாக மொழி ஒரு காலத்தில் மலியாது. புதிய புதிய கலைச்சொற்களை நம்ம உருவாக்கணும். அந்த உருவாக்கத்தை பயன்பாட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது தான் சரியான சொல் மக்கள்கிட்ட போய் சேரும். அதில் ஊடகத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதுங்கிறது என்னுடைய கருத்து. திலீப்குமார் சார், நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். மனுஷபுத்திரன் சார், இந்த மொழிங்கிறத ஒரு கம்யூனிகேஷனுக்கான, தகவல் தொடர்புக்கான பொருளாக மட்டும் பார்த்த காலம் போய் 1990களுக்கு முன்பாக தமிழ் அழியும்னு யாராவது சொல்கிற போது அதற்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஆனால் 1990களுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நான் எதை சாப்பிடணும், நான் எப்படி எதில் பயணிக்கணும், நான் எதை பார்க்கணும், நான் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எப்படி நான் சிந்திக்கணுங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்திலையும் உலக நாடுகளுடைய தாக்கம் இங்கே நிறைய இருக்கிற போது ஒரு மொழி குறித்த புரிதலில் மட்டும் இன்னும் அதே மாதிரியான ஒரு வரட்டு பிடிவாதத்தில் இருப்பதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமானது? ஒரு வீட்டுக்குள்ள அது எப்படி சாத்தியமானது? இல்லை, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க.
நீங்கள் வந்து ஒரு சாப்பாட்டு வகைக்கு பதிலாக இன்னொரு சாப்பாட்டு வகையை சாப்பிட்லாம். ஒரு ஆடையை நீங்கள் மரபான ஆடைக்கு பதிலாக இன்னொரு ஆடையை உடுத்தலாம். நீங்கள் உங்களுடைய ஒரு தாய்மொழியை கற்றுக்கொள்ளாமல் போவதன் வழியாக உங்கள் தாய்மொழியில் உருவாக்கப்பட்ட அத்தனை அறிவு செல்வங்களையும் நீங்கள் இழக்கிறீர்கள். நான் நிறைய பெரிய நூலகம் இந்த மக்களுடைய கேள்வி இவற்றை எல்லாம் இழப்பதால் எனக்கு என்ன இழப்புன்னு கேட்கிறாங்க. இல்லை, இவர்களை இழப்பதால் இவர்களுக்கு என்ன லாபம், அதைத்தான் நான் கேட்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே ஒரு லாபம் இருந்தால் நான் தலை வணங்கி சரிப்பா போயிட்டு வாங்க நல்லா இருங்கன்னு சொல்லலாம். ஒரு லாபமும் இல்லாத உண்மையில் பலவற்றை இழந்துவிட்டு எதையுமே அடையாமல் போகிற ஒரு மக்கள் சமூகத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி திருக்குறளை இருக்கிற எல்லா மாணவர்களும் அதோட அர்த்தம் புரிந்துதான் கேட்கிறார்களா? 20 மார்க் திருக்குறள். இப்ப இதுதான் பிரச்சனையே. அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சுபவி ஐயா அவர்களும் அதை தொட்டு பேசினார்கள். அதாவது என்னன்னா, தமிழை நாம் கற்றுக் கொடுத்த விதத்தில் சில கோளாறுகள் இருந்தன. அதாவது தமிழ் ஒருபுறம் நம்முடைய கல்வி அமைப்புக்கு வெளியே நவீனமாகிக் கொண்டே வருகிறது. நம்முடைய இலக்கியங்களிலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து. இப்பொழுது உதாரணமாக நீங்கள் ஒரு காலத்தில் மணிப்பிரவாள நடையை நாம் பயன்படுத்தினோம். ஒரு 40 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகங்களை இப்பொழுது படிக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பாரதியோட உரைநடை எடுத்துக்கொண்டால் கூட மிகவும் வினோதமாக இருக்கிறது. தமிழில் இவ்வளவு வடமொழி சொற்கள் கலந்து எழுதப்பட்டதா என்று. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சொல்லை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு தமிழ் ஒரு பக்கம் நவீனமடைந்து கொண்டே வருகிறது. அப்புறம் நீங்கள் அதாவது தமிழ் நவீனமடைவதை வெறுமனே தொழில்நுட்பம் சார்ந்த விஷயமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதனுடைய எழுத்து முறை, வெளிப்பாட்டு முறை, கலை சொற்களில் இப்பொழுது தேநீரை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு தேநீர் என்பது சர்வசாதாரணமாக புழக்கத்தில் வந்துவிட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பேருந்து என்ற வார்த்தை முதலில் பயன்படுத்தப்பட்ட போது எல்லோரும் வினோதமாக பார்த்தார்கள். இன்றைக்கு அது வழக்கத்தில் வந்துவிட்டது. இப்படி பல நூறு சொற்கள், புதிய சொற்கள். கணினி என்பது இன்றைக்கு எவ்வளவு சாதாரணமாகிவிட்டது யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் தமிழ் ஒரு புறம் நவீனமடைகிறது, அதில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பயன்படுத்துகிற தேவையை நாம் உருவாக்குகிறோமா என்பதுதான். ஆனால் பல சமயங்களில் இந்த நவீனமாக்கல் கல்வித்துறையில் வரும்போது அங்கு ஒரு மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய, நவீனம் என்று சொல்லக்கூடிய பார்வை இல்லாமல் ஒன்று கரடுமுரடான அல்லது பேச்சு வழக்குக்கு முற்றிலும் சம்பந்தமில்லாத ஒரு மொழிநடையில் பாடப்புத்தகங்களை, தமிழ் பாடப்புத்தகங்களை உருவாக்குவது, அல்லது பழமை சார்ந்த விஷயங்களை அதற்கு மட்டும் ஒரு பண்டித மொழியில் அதற்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது. அப்படி என்றால் அவர்கள் புழங்குகிற சமூக மொழியிலிருந்து அது வெகு தூரம் அந்நியப்பட்டிருப்பதை போன்ற ஒரு உணர்வை மக்கள் அடைகிறார்கள். இந்த சந்தேகம் உண்டு. இப்ப தமிழ்ல நம்ம பயன்படுத்தின இதற்கு முன்பாக உரைநடை நடைக்கும் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு சம்பந்தம் இல்லை. உலகத்தினுடைய மற்ற மொழிகளிலும் இதே மாதிரியான நிலைமை தானே. அப்ப இருந்த கிளாசிக்கல் வேர்டுக்கும் இப்ப அவங்க பயன்படுத்திட்டு இருக்க சாதாரண வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஆனா என்னன்னா, சமூகம் மாறுகிற அளவிற்கு அதற்கு இணையாக நம் தமிழை கற்றுக் கொடுக்கிற விதத்தில் மாறுதல்கள் நடக்கவில்லை. அதனால் தான் இந்த இடைவெளி உருவாகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சமூகம் அடைகிற மாற்றத்தை ஒரு கல்வி அமைப்பு அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி என்றால் தமிழ் என்பதே வேறு ஏதோ ஒரு வினோதமான ஒன்று என்கிற ஒரு மாய தோற்றத்தை மாணவர்கள் அடைகிறார்கள். திருக்குறளை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் என்றால், உலகத்தில் எல்லா மொழியிலுமே ஷேக்ஸ்பியரை படிக்கிறான். அவன் அதனால அந்த சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு போயிடுறான். அவனுடைய எல்லா கிளாசிக் லிட்ரேச்சரையும் அவன் படிக்கிறான் வந்துட்டு. அதாவது நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம்னா, திருக்குறளையோ அல்லது வேறு நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களையோ படிப்பது என்பது அது மொழி சார்ந்து மட்டுமல்ல, நம்முடைய மரபு, நம்முடைய இலக்கியம், வரலாறு, இவற்றுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுமே தங்களுடைய செவ்வியல் மரபை அப்படித்தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இவர்கள் மொழி மீது போடுகிற பழிக்கும் சம்பந்தம் இல்லை. சுபவி சார், எனக்கு இந்த இடத்துல தான் சந்தேகம் வருகிறது. இப்போ கர்நாடகாவில் குறைந்தபட்சமாக நீங்க ஒரு PhD முடிக்கிறீங்கன்னா 1-2 ஆண்டுகளாவது நீங்க கன்னட மொழியை படித்து ஆக வேண்டிய கட்டாயம் அங்க இருக்கிறது. ஆனா தமிழ்ல LKG தொடங்கி PhD வரைக்கும் தமிழே படிக்காமல் பயணித்து வெற்றி பெற்று அவங்க வாழ்க்கையில சம்பாதித்து செட்டிலும் ஆகிற இந்த குடும்பங்கள்ல எங்களுக்கு தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி வைக்கிற போது அதை ஒரு தாய்மொழிங்கிற தாண்டி லாபமாக்குகிற ஒரு கருவியாக பார்க்கிற போது என்ன நீங்க உங்களுக்கு பதில் சொல்லுவீங்க? தமிழ் படிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது திருக்குறள் படித்தால், சிலப்பதிகாரம் படித்தால் வேலை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த படிப்பு முழுவதையும் வேலைக்காக என்று மட்டுமே பார்க்கிற பார்வை இருக்கிறது. அது மிகவும் குறுகிய ஒரு தெளிவான பார்வையற்ற நிலை. அதாவது நான் முதல்லையே சொன்னேன், படிப்பை வெறும் அறிவுக்காக மட்டும் என்று நான் நிறுத்தலை. அதே போல அதை வெறும் தொழிலுக்காக மட்டும் என்று நிறுத்தி விடுவது மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலை. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் உளவியல் சிக்கல்களுக்கு யாரெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள். நிறைய படித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அதுவும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், உளவியல் வல்லுநர்கள் இன்றைக்கு சொல்லுகிற செய்தி, கணிப்பொறி துறையில் பணியாற்றுகிற ஏராளமாக பணம் சம்பாதிக்கிற பல பிள்ளைகள் உளவியல் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், வெறும் படிப்பும் பணமும் மட்டுமே உங்களை ஆக்கிவிடாது.
திருக்குறள் படித்த உடனே நாளை காலையில் 5000 ரூபாய் கொண்டு வந்து எவனும் கொடுத்துட மாட்டான். ஆனால் திருக்குறள் என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையது. நீங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி நின்று வெறும் தொழில் மட்டுமே மனிதனை ஆக்கும் என்று சொன்னால் மனிதர்கள் இயந்திரங்கள் இல்லை. இன்றைக்கி ஜப்பானில் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்றன. ஆனால் அண்மையில் ஒரு நண்பர், ஜப்பானில் இருக்க என்னுடைய நண்பர் சொன்னார், கவிதைக்காக மட்டுமே அங்கு 13 இதழ்கள் வருகின்றன, அதில் வேறு எதுவுமே இல்லை, கவிதைக்காக மட்டுமே வருகிறது என்று சொன்னார். கவிதையும் காதலும் இல்லாமல் எல்லாம் இயந்திரங்களாக மனிதர்கள் வாழ்ந்து விட முடியாது. ஒரு காதலை, ஒரு கவிதையை, ஒரு குழந்தையோடு கொஞ்சுகிற அந்த நேரத்தை, அந்த மகிழ்வை எல்லாம் நீங்கள் வெறும் அறிவியலில் பெற்றுவிட முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்றை நான் கவனமாக சொல்லுகிறேன், இந்த திருக்குறள், சிலப்பதிகாரம், புறநானூறு இவற்றை மட்டும் படித்து கொண்டிருந்தால் போதும், மற்றவைகளை அறிந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறவன் இல்லை நான். மனுஷபுத்திரன் சொன்னதைப் போல ஒரு தொன்மை என்பதும் நவீனத்துவம் என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதில்லை, ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து வளர வேண்டியது. மேலே இருக்கிற கிளைகளினுடைய வளர்ச்சி கீழே இருக்கிற வேரையும் சார்ந்தது. வேர்கள் வேண்டாம் என்று சொல்லுவதோ, வேர்கள் மட்டுமே போதும் என்று சொல்லுவதோ பொருத்தமே. ஒரு சின்ன சந்தேகம், இப்போது இந்த தலைமுறை ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிலிருந்து படிக்க வாசிக்க தெரிகிற ஒரு மாணவனுக்கு சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருக்குறள் மாதிரியான தமிழை கடினமான புரிதலுக்கு உட்படுத்தப்படுகிற அந்த விஷயங்களை கொடுத்துட்டு இப்போது தமிழ்ல உருவாக்கப்பட்டிருக்கிற நவீன விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு கண்ணில் படாம நம்ம அப்புறப்படுத்திட்ட பதிலா குறைந்தபட்சமாக அவர்களுக்கான வாசிப்பை இப்ப இருக்கிற நவீன இலக்கியங்கள்ல இருந்து உருவாக்குகிற போது சங்க இலக்கியங்கள் அவங்களே தேடி போக மாட்டாங்களா? இல்லை, அதாவது இங்கே படிப்பு முறையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. எப்படி சொல்லிக் கொடுக்க கூடாதோ அப்படியெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் புறநானூறு 10 படிக்க வேண்டாம், ஆத்திசூடியே படிக்கலை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் அறம் செய்ய விரும்பு என்பதை கூட படிக்கலை. இல்லை, ஆகையினால ஏன் 10 படிக்கலை, பரிபாடல் படிக்கலை நான் கேட்கல. படிப்பு முறையில் இருக்கிற சிக்கல் என்ன என்றால், மொழி இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற பாடத்திட்டம் வேறாகவும், விலங்கியலும் கணிதமும் படிக்கிற பிள்ளைக்கு இருக்கிற தமிழ் மொழி பாடத்திட்டம் வேறாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போது வேறாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அது மிகச் சரியாக இவர்களுக்கு இலக்கியம் பற்றி தெரிந்தால் கூட போதுமானது. இலக்கியம் முழுவதையும் படிக்க வேண்டும் என்பதில்லை. இலக்கியம் என்பது வாழ்க்கை சார்ந்தது. இங்கே அடிப்படையிலேயே கல்வி திட்டங்களில், பாடத்திட்டங்களில் ஏராளமான பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டியவை இருக்கின்றன. ஒன்றை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கே இங்கே ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. இந்த தமிழ் சார்ந்த சிந்தனையாளர்கள் ஒரு மதம் போல ஆகிவிடுகிற இறுக்கத்தன்மை இருக்கிறது பாருங்க, அதுவே தமிழுக்கு எதிரானதாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதில் ஒரு நவீனமான சிந்தனைகள் வர வேண்டும். பிள்ளைகளிடத்தில் எப்படி எதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனைகள் வருமானால் கண்டிப்பாய் நம் மக்கள் தமிழுக்கு அந்நியப்பட்டு போய்விட மாட்டார்கள். தமிழிலிருந்து அந்நியப்படுவதற்கு எங்களை போன்ற தமிழ் பேராசிரியர்களும் கூட சில நேரங்களில் காரணமாக இருக்கிறோமோ என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சுபவி அவர்களுடைய வார்த்தைகளை இப்படியாக மாற்றி சொல்வதும் என்றால், தமிழில் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு குரல், தமிழில் எதுவுமே இல்லை என்கிற ஒரு குரல், இந்த 2 குரல்கள் தான் தமிழினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தடை செய்து கொண்டே வந்திருக்கிறது. இந்த தொலைக்காட்சிகளில், இந்த விவாதங்களில் நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் எல்கேஜி அட்மிஷன் வரும்போது, வேலை கிடைக்கிற போது, சம்பளத்தை எதிர்பார்த்து தமிழை எப்படியாக நாங்கள் பார்ப்பது என்கிற புரிதல் இன்னமும் பொதுமக்களிடம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் சில கேள்விகளும் இருக்கிறது. அந்த கேள்விகளை தொடர்ந்து பேசலாம், தீர்வை தேடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தீர்வை தேடி நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் தற்போது இருக்கிற 7000 மொழிகளில் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் ஏறக்குறைய 2500 மொழிகள் அழியக்கூடிய அபாயத்தில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 2011ஆம் ஆண்டு போ சீனியர் என்கிற ஒரு பெண் இறந்த போது ஒட்டுமொத்த உலக மொழியியல் ஆராய்ச்சியாளர்களை மிகுந்த வருத்தத்திற்கு உண்டானார்கள். ஏறக்குறைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 65,000 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த பழங்குடி இனத்தினுடைய சார்ந்த போ என்கிற மொழியை கடைசியாக பேசிய அந்த பெண் இறந்த போது அந்த மொழி பதிவு செய்யப்படாமலேயே போயிருக்கிறது என்கிற வருத்தத்தை தொடர்ந்து கூகுள் நிறுவனம் endangeredlanguages.com என்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறது. குறைந்தபட்சமாக 10 பேர் 20 பேர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற மொழிகளினுடைய ஒலி குறிப்புகள், அதனுடைய வார்த்தைகள், அதற்கான ஒலி மற்றும் வரி வடிவங்கள் இவற்றை எல்லாம் சேர்த்து இணையதளங்களில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான பட்டியல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளின் மீதும் ஒரு வட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எந்தெந்த நாடுகளில் எவ்வளவு மொழிகள் தற்போது அழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது என மத்திய அரசினுடைய தற்போதைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி
1196 மொழிகள் அந்த அபாய பட்டியலில் இருக்கிறது. ஏறக்குறைய 9 மொழிகள் அவர்கள் அறிவித்து அந்த காலத்திலேயே வழக்கொழிந்து போயிருக்கிறது. 36 மொழிகள் சாவதற்கு தயாராக காத்திருக்கிறது. 62 மொழிகள் காப்பாற்ற முடியாத நிலைமையிலும் 84 மொழிகள் அபாயத்தை நோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலான பேச்சும் வார்த்தையும் விடவும் தமிழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைய தீர்வை தேடி நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் இதற்கு முன்பாக ஏற்கனவே பேசுகிற மாதிரி தமிழ் குறித்த மேடைகளில் பேசுகிற போதோ, தமிழ் குறித்த அரசியல் கட்சிகள் பேசுகிற போதோ, சமூக இயக்கங்களோ, தொலைக்காட்சி விவாதங்களோ, யார் பேசினாலும் வெளியிலிருந்து பார்க்கிற எல்லோருக்கும் இவங்க சரியா பேசுறாங்க அப்படிங்கறது மட்டும் புரிகிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை களைவதற்கு நாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? இப்போது பல மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்கிற தகவல்களை இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க. எச்சரிக்கை என்பது வேறு, அச்சுறுத்தல் என்பது வேறு. இதனை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழை மேலும் எப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்பது பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தால் அதுவே நாம் தமிழுக்கு செய்கிற தீங்காக அமையும். எனவே நாம் என்னவெல்லாம் செய்யலாம்? ஏனென்றால் எப்படி இருக்கிறது என்கிற நிலைமையை ஆராய்வது எதற்காக என்றால் எப்படி செப்பனிடலாம் என்கிற தீர்வை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் முதல்ல சொன்னீங்க பாருங்கள், தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டில் ஒருவன் எந்த பட்டம் வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம் என்று. இந்த அவல நிலை போக்கப்பட வேண்டும். என்ன வேண்டுமானாலும் படியுங்கள், தமிழை படிக்காமல் எல்லாவற்றையும் படிக்கலாம் என்கிற நிலை மாற்றப்பட வேண்டும். தமிழ் என்பது ஒரு பாடமொழியாக சென்ற ஆட்சியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் என்பது கட்டாய பாடம். அதாவது தமிழ் வழி கல்வி கூட அல்ல, அதற்கு முந்திய கட்டமாக தமிழ் என்பது கட்டாய பாடம் என்பது கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். பிறகு தமிழ் என்பது தொழில் வணிக துறைகளிலேயும் உலகெல்லாம் பரவுகிற அளவுக்கு அதனை நாம் கொண்டு செல்ல வேண்டும். 3ஆவதாக ஊடகங்கள் நல்ல தமிழை எழுத வேண்டும், நல்ல தமிழை பேச வேண்டும். நான் சிங்கப்பூர் போயிருந்த போது அந்த நாட்டு மக்கள் சொன்ன செய்தி, நான் அங்கே இருக்கிற தொலைக்காட்சியை பார்த்தேன். மிக நல்ல தமிழில் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே இங்கே இருக்கிற பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் அதைத்தான் இன்றைக்கு மக்கள் கூடுதலாக பார்க்கிறார்கள். எனவே ஊடகங்கள் நல்ல தமிழை எழுதவும் நல்ல தமிழை பேசவும் வேண்டும்.